துன்மார்க்கனை தன் அக்கிரமங்கள் பிடித்துக்கொள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தன் பாவ கயிறினால் கட்டப்பட்டிருப்பான் அப்படின்னு. அப்போ துன்மார்க்கன் யார் அப்படின்னா, யாரு கர்த்தருக்கு விரோதமா கர்த்தரை அறியாம கர்த்தருக்கு கீழ்ப்படியாம தன் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு கர்த்தருக்கு விரோதமா இருக்கிறவங்க துன்மார்க்கனா இருக்கிறாங்க. அப்போ அந்த துன்மார்க்கனுக்கு என்ன கிடைக்கல அப்படின்னா பாவ மன்னிப்பு கிடைக்கல. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்கு. ஏன் நம்ம பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம ஆண்டு அறிஞ்சிருக்கிறோம். முதலாவது தேவன் நம்மள அறிந்தவரா இருக்கிறாரு. அப்போ அறிந்த நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா முதலாவது பாவ மன்னிப்பு ஆண்டு கொடுத்திருக்காரு. அப்போ துன்மார்க்கன் ஆண்டு இருக்கிறாரு தெரிஞ்சுமே ஆண்டு அறியாம தன் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறவங்கள பாவ கயிறுகள் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க விடுதலை ஆகணும் அப்படின்னா முதலாவது தேவனை அவங்க அறிந்து கொள்றவங்களா இருக்கணும். அப்ப நம்ம பரிசுத்தமா வாழ்றதுக்கு காரணம் தேவன் நம்மளோடு இருக்கிறதுனால, நம்ம ஆண்டு அறிந்திருக்கிறதுனால. அப்ப நம்ம பாவத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னா முதலாவது தேவனுடைய பலன் நமக்கு தேவைப்படுது. நம்ம பாவிகளா இராதபடி நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கோம். அப்ப துன்மார்க்கன் தன் பாவ கயிறுகள் கட்டப்பட்டு இருக்கிறான். நீதிமான்களுக்கு நம்மளும் என்ன பண்றோம் அப்படின்னா பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தரை மகிமைப்படுவதாக. ஆமென்.